Hi students, welcome to இந்த கேக்கல ஏசி அகாடமி. சோ வீடியோ பண்ண நினைக்கிறேன் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிலக் சோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம்க்கு எல்லாம் வெறித்தனமா தீவிரமா படிச்சிட்டு இருப்பீங்க. ஓகேவா? எப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா, படிக்காதீங்க பண்ணாலும் சார் நீங்க அப்பலாம் சொல்ல கூடாது. நாங்க படிச்சே ஆகணும்னு வெறி கொண்டு படிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் உங்களுக்கு. நல்லா படிங்க, அப்படிதான் படிக்கணும். கரெக்டான ஃப்ளோவா போயிட்டு இருக்கீங்க. முடிஞ்சா இன்னும் கூட எஃபோர்ட் போட்டு படிங்க. சோ அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெக்னிக்கலா ஃபுல் ஃபிளெஜ்ஜா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க. அது எந்த வித தப்பும் இல்ல, பிரச்சனை இல்ல, கரெக்ட் தான். ஓகேவா? ரைட். ஒரு சில பேர் அதுக்கு ஒரு படி மேல போய் ஜிஎஸ் மேக்ஸும் பாக்குறீங்க. நீங்க வேற லெவல். சரிங்களா? ஜிஎஸ் மேக்ஸும் படிக்கிறவங்க உண்மையா வேற லெவல். ஏன்னா 300 கேள்வியுமே நமக்கு எக்ஸாம் 200 டெக்னிக்கல், ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25. 300 கேள்விக்கு ஒரு 260 கேள்வி மேல அடிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். சோ அதை நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. தமிழ்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு சில பேர் கேக்குறீங்க, சார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி சார் இருக்கும், அது எப்படி பாஸ் பண்ணிட முடியுமா? இப்ப நான் ஜிஎஸ் மேக்ஸ் டெக்னிக்கல் மட்டுமே படிச்சுட்டு தமிழ் படிக்கல, அப்படியே எக்ஸாம்ல போய் உட்காந்துறேன். ஏன்னா 100க்கு 40 தான் கேக்குறாங்க. அது வெயிட்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்களே, அப்ப பாஸ் பண்ணிடலாமா சார் கேக்குறீங்க. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? தெளிவா நான் உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு தமிழ் எலிஜிபிலிட்டி பத்தி இருக்கக்கூடிய உங்களோட எல்லா டவுட்ஸும் தீர்ந்துடும். சரிங்களா? வீடியோக்குள்ள போக முன்னாடி இந்த நகராட்சி எக்ஸாம் நம்ம அகாடமில ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே ரெடியா இருக்கு. டெஸ்ட் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம், மெட்டீரியல் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம். புரியுதா? எல்லாத்துக்குமே ஃபீஸ ரொம்ப அடிமட்ட லெவல்ல ஃபீஸ ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். சரிங்களா? சிவில்ல டிப்ளமோ இன்ஜினியரிங் 2 கோர்ஸ்மே அவைலபிள், மெக்கானிக்கல்ல டிப்ளமோ கோர்ஸ் அவைலபிள், இசிஇ ட்ரிபிள்க்கு போத் இன்ஜினியரிங் டிப்ளமோ 2 கோர்ஸ்மே அவைலபிள். நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. மெட்டீரியல் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம், மொத்த கோர்ஸ் வந்தாலும் ஓகே. ஓகேவா? மெட்டீரியல் டெக்னிக்கல் கொடுத்துருவோம். கிளாஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் டெக்னிக்கல் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேவா? நான் தமிழுக்கு கிளாஸ் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நீங்க யோசிக்கணும், தமிழும் முக்கியத்துவம் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா அதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்ச் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் முதல்ல உங்களுக்கு சேரும். ஏன்னா டெக்னிக்கலா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுக்காக சொல்றேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி அதுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது 2021 நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லணும். 2021, 22 வாக்குல இருந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய டிஎன் யூஎஸ்ஆர்வையும் நடத்திட்டாங்க, எஸ்ஐபிசி நடத்திட்டாங்க. அதாவது எக்ஸாம் எழுதுறதுல பாதி பேர் தமிழ் எலிஜிபிள் ஃபெயில் ஆகுறாங்க. இது நிதர்சனமான உண்மை. 100க்கு 40 எடுக்க முடியல. அதை யோசிச்சு பாக்குறப்ப கஷ்டம் தான் ஒரு சைடு தோணுது. ஆனா இன்னொரு சைடு நீங்க ஸ்கூல் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவு உங்களால தமிழ் உங்களால படிக்க முடியும்னாலுமே கூட உங்களால தமிழ் எலிஜிபிள் பாஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அந்த தமிழை கரெக்டா படிக்க தெரியுதாங்கிறதா செக் பண்றாங்க. அதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். உங்களை திருவள்ளுவர் மாதிரியோ ஔவையார் மாதிரியெல்லாம் யோசிக்கிறவங்க கேள்விகள் கேட்கல. அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டினா என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தமிழ்ல என்ன பிஹெச்டி பண்ணிருக்கோம்னு எதிர்பார்க்கலாங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா, ஏன்னா தமிழ் பேச எழுத படிக்க தெரியுமா, அதை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்ப சுத்த தமிழ்ல பேசணும், அதாவது பழம் அந்த மாதிரி தமிழை உங்கள்ட்ட எதிர்பார்க்கறாங்க. அது நமக்கு தெரியுதான்னு எதிர்பார்க்கறாங்க. அப்ப எக்ஸாம்ல வாழைப்பழம், பழம் பழம் பழம், என்ன பழம்? இந்த பழம் தான். இந்த மாதிரி யாராலே கேட்கறாங்க கேள்வியில. கீழ்கண்டோடு எது கரெக்ட்? அதாவது நேற்று மாலை மழை பெய்தது, அத மழை நேற்று பெய்தது அப்பெல்லாம் அப்படி கொடுத்து எது கரெக்ட்னு கேட்பாங்க. அப்ப நேற்று மாலை மழை பெய்தது, அதுல நேற்று மாலை மழை பெய்தது அப்பெல்லாம் ஸ்பெல்லிங் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கறாங்க. அப்ப சார் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சார் படிச்சேன், தமிழ் சின்ன பிள்ளை இருந்தே வீக்கு சார்னா தயவு செய்து நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஒரு டைம் அதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இதுல 300க்கு ஒரு 270 எடுக்க ரெடி ஆயிட்டு தமிழ் எலிஜிபிள போட்டோ விட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட அந்த பேப்பரை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது குவாலிஃபைங் நேச்சர். நீங்க தமிழ்ல 100க்கு 40 எடுத்தாலும் இந்த பேப்பரை வேல்யூவே பண்ணாங்க. அப்ப உங்களோட திறமை தெரியாமே போயிடும். சோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. ஆனா ஈஸி தான். அதான் நான் சொல்றேன், சார் எனக்கு தமிழ் பேச தெரியும் சார், நல்லா தமிழ் நல்லா எழுத தெரியும் சார், தமிழ் நல்லா படிப்பேன் சார் அப்படின்னா நீங்க தமிழ் எலிஜிபிள் பாஸ் பண்ணிடுவீங்க. புரியுதா? கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனா தமிழ் எலிஜிபிள்ல இந்த கடைசி 2 வருஷமா தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்க எக்ஸாம்ல பாதி பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. புரியுதா? நானே பார்த்திருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நானே பார்த்திருக்கேன். நிறைய பேர் நல்லா தான் படிக்கிறாங்க தமிழ்னா. ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச பையன் தான் 100க்கு 39 எடுத்தாரு ஒரு எக்ஸாம்ல. ஆனா அவர் சொல்லியிருந்தாரு, சார் நான் என்னோட மெயின் எக்ஸாம் சூப்பரா பண்ணியிருந்தேன் சார், எனக்கு பாஸ் பண்ணிடுவேன். அது ரிசல்ட் வந்தப்போ அவருக்கு வரல. என்னடா மார்க் எடுத்து பார்த்தா 39 வந்துருக்கு தமிழ்ல 39 எடுத்திருக்காரு. ஆனா அந்த மார்க்கே வரல. ஏன்னா வேல்யூ பண்ணவே இல்லை. சோ அவர் தமிழ் ஓரளவு படிக்கக்கூடியவர் இருந்தாலுமே 39 எடுத்திருக்காரு. தமிழ் இட்ஸ் ரியலி தி கேம் சேஞ்சரா உங்களுக்கு இருக்கும். டூ ஆர் டை கண்டிஷன்ல தமிழ் கொண்டு போய் நிப்பாட்டும். புரியுதா சார்? அப்ப என்ன சார், என்ன அப்படியே பயமுத்துறீங்க சார்னா
தமிழ் புக்குல ஸ்கூல் புக்கு, அதுல டைம் கிடைக்கிறப்ப மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கிறப்ப மட்டும் இந்த 6வது புக்கு 7வது புக்கு 8வது புக்கு 9வது புக்கு 10வது புக்கு புது புக் மட்டும் படிச்சு கான்செப்ட் புரிஞ்சு மனப்பாடலாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்க. இந்த அப்படியே கதை படிக்கிற மாதிரி சும்மா படிக்க போதும். அதை பத்தி நான் 140 எடுத்துடலாம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, கதை படிக்கிற மாதிரி இந்த 6வது புக்கு 7வது புக்கு 8வது புக்கு 10வது புக்லாம் இருக்குல்ல, தமிழ் புக் நியூ புக் மட்டும் ஓல்டு படிக்கணும், இலக்கணம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் புக் அப்படியே ரீட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் உரைநடை துணை பண்ண உட்காந்து படிச்சா கூட ஓகேங்க. சும்மா ரீட் பண்ணுங்க. பாரதிதாசன், பாரதியார், ஓ பாரதிதாசனா பாரதியாரா எதுவும் வேண்டாம், மனப்பாடம் பண்ணணுமா? பாரதியார் எழுத நூல்கள் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், யார் சொன்னது? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பாரதியாரா பாரதிதாசனா குழப்புதே, அதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு நீ உங்களை நான் ரீட் மட்டும் பண்ணுங்க. ரீட் மட்டும் பண்ணுங்க போதும். 6வது தமிழ் 7வது தமிழ் 8வது தமிழ் டைம் கிடைக்கிறப்ப, போர் அடிக்கிறப்ப, தூக்கம் வரப்ப, மொபைல் அப்படியே வாட்ஸ்அப் பாக்குறீங்களா, யூடியூப் பாக்குறீங்களா, அந்த டைம்ல தமிழ் எடுத்து ரீட் பண்ணுங்கன்ற. சும்மா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்களா? ஏன்னா ஒன்னே ஒன்று பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஒரு 4 முழுக்க டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பா டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அப்பப்ப ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அந்த டைம்ல சும்மா 6th புக் 7th புக் 8th புக் 9th புக் 10th புக் ரீட் மட்டும் பண்ணுங்க போதும். நீங்க 140 தாண்டிடுவீங்க. இது தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபெயில் ஆயிருவோம்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, தமிழ் வராதவங்களுக்கு. சார் நான் வந்து டிஎன்பிஎஸ்சிலாம் படிச்சிருக்கேன், ஏன்னா தமிழ்ல அசால்ட்டா ஒரு 170 போக முடியுமா? பிரச்சனையே இல்லை. நீங்க ஃபுல்லா இதுக்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன் சொன்னா திரும்ப சொல்ல, தமிழ் எலிஜிபிள்ல பாதி பேர் ஃபெயில் ஆகிறவங்க இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்காம போயிருந்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருப்பீங்கன்னு தெரியல. அதனாலதான் சொல்றேன். நான் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச போன வருஷம் அந்த எஸ்ஐ எக்ஸாம்லாம் கூட பெருவாரியான மக்கள் தமிழ் எலிஜிபிள்ல 140 இருக்க தவறி இருக்காங்க. ஓகேவா? பேப்பரை வேல்யூவே பண்ணாம போயிடுவாங்க. மனசுல வச்சுக்கோங்க அதை. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு அதான் சொல்றேன், தனியா அதுக்கு படிக்க தேவையில்ல. சும்மா இந்த புக்கு படிப்போலங்க, கதை படிப்போலங்க, அந்த மாதிரி ஸ்கூல் புக்கை சும்மா ரீட் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ண வேணாம், புரிஞ்சுக்க வேணாம், இலக்கணம் அதெல்லாம் வேண்டாம். எல்லா லைன்ஸையும் அப்படியே ரீட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா ரீடிங் கேப்பபிலிட்டி வந்துருச்சுனாலே கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, வேணா நமக்கு தேவை 140 தான். இந்த 140 எடுக்க பள்ளி புத்தகங்களை வாசித்தால் மட்டும் போதுமானது. இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம். இதமான வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற இடத்துல பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.